சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், இப்ப என்னடா சொல்லணுங்கற? நானும் உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். மலர் மாசமாயிட்டா, மலர் புள்ள பெத்துக்க போறான்னு புலம்பிக்கிட்டே இருக்க. அதுக்கு எங்களை என்னடா பண்ண சொல்ற? போய் அவளுக்கு சீர்சனத்தை எடுக்க சொல்றியா, இல்ல சீராட்டி பாராட்டி அவளை கொஞ்சம் சொல்றியா? அந்த மலர் புள்ள பெத்தா என்ன, இல்ல பெத்த புள்ள செத்தாதான் என்ன? அம்மா, என்னம்மா பேசுறீங்க? குழந்தைமா அது. ஏய், அப்படி தாண்டி பேசுவே? கொஞ்சம் நெஞ்ச பாவமா நமக்கு அவங்க பண்ணிருக்காங்க. சுசிலா, அதுக்காக அந்த குழந்தைய இப்படியா கோவப்பட்டு பேசுவ? நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு சுசிலா. மலர் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், அதுக்காக அவ வயித்துல வளர்ற குழந்தைய நீ இப்படி கண்டபடி பேசாத. என்னங்க பேசாதங்கிறீங்க? அவ பண்ண துரோகத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கு செஞ்ச பாவத்துக்கும் அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு என் புள்ளைய பிரிஞ்சு கஷ்டப்படுற மாதிரி அவளும் அவ புள்ளைய பிரிஞ்சு கஷ்டப்படத்தா போறா. அப்பதான் அவளுக்கு ஒரு அம்மாவோட வேதனை என்னன்னு புரியுங்க. என் புள்ளைய அங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அந்த அர்ஜுன் பொண்டாட்டி குடும்பம்னு சந்தோஷமா வாழ்றாங்கல்ல. ஆனா எந்த பாவமும் பண்ணாத என் புள்ள தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்ல. இங்க பாருங்க, நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அந்த மலர் வயித்துல வளர்ற அந்த கரு இந்த பூமியில வந்து பிறக்கவே பிறக்காது. இது என்னோட சாபம். அத்தை, போது நிறுத்துங்க. இன்னொரு வார்த்தை அந்த குழந்தைய பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு அத்தை. அந்த குழந்தை நமக்கு எந்த பாவமும் பண்ணல, அதையும் அப்படி சபிக்கிறீங்க. என்ன பார்வதி, மலரோட குழந்தைய சொன்னதும் உனக்கு கோவம் வருது? இன்னும் அவன் மேல இருக்கிற பாசம் உனக்கு போகலையா? அத்தை, இது அவ மேல இருக்கிற பாசம் கிடையாது. ஒரு பொண்ணா இன்னொரு பொண்ணோட வயித்துல வளர்ற குழந்தைய சபிக்கிறத பார்த்துட்டு வருத்தப்படுறேன், அவ்வளவுதான். நானே இப்ப கர்ப்பமா தானே இருக்கேன். அவ வயித்துல இருக்கிற மாதிரி தானே என் வயிற்றுலயே குழந்தை உண்டாயிருக்கு. நம்ம மத்தவங்களுக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும் நம்புறவனா. தயவு செஞ்சு அந்த குழந்தைய சபிக்கிறேன்னு என் குழந்தைக்கு பாவம் பண்ணிடாதீங்க. இப்பவும் சொல்றேன், இது அவ மேல இருக்கிற பாசத்துல சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவ வயித்துல இருக்கிற குழந்தை மேல எனக்கு எந்த கோவமோ வெறுப்போ கிடையாது. அவ எனக்கு பண்ண பாவத்துக்காக அந்த குழந்தை தண்டனை அனுபவிக்க கூடாது. இதுல நீங்க எது பேசினாலும் அர்ஜுனையும் மலரையும் பத்தி மட்டும் பேசுங்க, அதுல நான் குறுக்கிட மாட்டேன் அத்தை. என்ன இவ அந்த பக்கம் சாயறாளா? அத்தை, நான் ஏதோ உங்களை எதிர்த்து பேசுற மாதிரி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். இங்க பாரு பார்வதி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஏதோ ஆத்திரத்துல வார்த்தையை விட்டுட்டேன். சந்தோஷ பிரிஞ்சிருக்கிற வேதனையில நான் அப்படி சொல்லிட்டேன். அந்த பொண்ணை கொலை பண்ணது அந்த அர்ஜுன். ஆனா அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா நம்ம சந்தோஷ் உன்னை பிரிஞ்சு ஜெயில அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அத நினைக்கும் போதுதான் என்னை அறியாம கோவம் தலைக்கு ஏறிடுது. ஒவ்வொரு பொண்ணும் தான் கர்ப்பமா இருக்கும் போது தான் புருஷன் தன் கூடவே இருந்து பாத்துக்கணும், தான் ஆசைப்பட்டதெல்லாம் பக்கத்துல இருந்து அவனே செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாமா. ஆனா அந்த குடுப்பனைய உனக்கு இல்லாம பண்ணிட்டு இன்னைக்கு அந்த மலர் அவ புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் சொல்லு? இத பாரு சுசிலா, நீ தேவையில்லாம மலர் மேலையும் அர்ஜுன் மேலையும் பெருசா வன்மத்தை வளர்த்துக்கிட்டே இருக்க. அங்க என்ன நடந்ததுன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவங்க மேல ஏன் இப்படி வெறுப்ப கொட்டி அவங்கள சபிச்சுக்கிட்டே இருக்க? எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் மலரும் அர்ஜுனு தான் நம்ம சந்தோஷ ஜெயிலுக்கு அனுப்ப திட்டம் போட்டாங்கன்னு என்னால நம்பவே முடியல. ஏன்னா நம்ம மகனும் மருமகளும் நல்லா இருக்கணும்னு அவங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நமக்காக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு நீ இன்னும் ஏன் இப்படி நியாயமில்லாம பேசிக்கிட்டு இருக்கன்னு தான் எனக்கு புரியல. மாமா, அவங்கள பத்தி இன்னும் நீங்க சரியா புரிஞ்சுக்கல. தெரிஞ்சிருந்தா இப்படி பேச மாட்டீங்க. பார்த்தல்ல பார்வதி, அவர் பேசுறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தல்ல. அவங்கள பத்தின சுயரூபம் தெரிஞ்சு அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு நீயே சொன்னதுக்கு அப்புறம் கூட இத அவர் நம்பாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பாத்தியா? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மலரும் அர்ஜுனும் அவ்வளவு நல்லவங்க இல்ல.
அவங்களால பாதிக்கப்பட்ட எனக்கு தான் அதோட வலி என்னன்னு தெரியும். ஒரு நாள் அவங்கள பத்தின உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும் போது இப்படிலாம் பேச மாட்டீங்க. டேய், இதுக்கப்புறம் அவளை பத்தி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. இதுவே கடைசியா இருக்கட்டும். டேய், ஆமா அந்த மலர் கர்ப்பம்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன இன்னும் அவ கூட பேசிக்கிட்டு தான் இருக்கியா? ஐயோ நீங்க வேற. நான் கடைக்கு போயிருந்தல, அப்ப அந்த பொங்கலை பார்த்தேன். அவர் தான் விஷயத்த சொன்னாரு. என்னதான் வீட்டை விட்டே துரத்திட்டாலே, அப்புறம் நான் எப்படி போய் அவகிட்ட பேசுவேன்? எப்பா தப்பிச்சுண்டா சாமி. இந்த ரேடியோ பயங்கர விஷமா இருக்கே. கோமதி, கோமதி. அம்மா சொல்லுங்கம்மா. சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சதுமா. அப்படியே நான் சொன்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. சரி, அப்படின்னா போய் எல்லாத்தையும் சீக்கிரமா எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சிரு. சரியா? சரிங்கம்மா. போ. துர்கா, நீயும் கோமதி கூட போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? நானா? ஆமா. என்ன துர்கா, நான் சொன்னது காதுல விழலையா? போறேம்மா. வாமலை, பார்த்து பொறுமையா இருக்கு. வாமலை. அம்மா. வா அர்ஜுன். வாமா மலர். உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன, கோவில்ல நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு வந்தீங்களா? இப்போ உனக்கு திருப்தியா? என்ன மலர், ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன். வெயில்ல போயிட்டு வந்தல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. அப்படியா? சரி, வாப்பா வாமா. உட்காரு உட்காரு, வா. அர்ஜுன், நீ உட்காரு. அத்தை எனக்கு பசிக்கல அத்தை, நான் அப்புறமா சாப்பிடுறேனே. அப்புறம் என்ன அப்புறம்? இதுக்கப்புறம் நீ கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டே ஆகணும். உனக்கு பசிக்கலனாலும் உன் வயித்துல இருக்கிற என் பேர பிள்ளைக்கு பசிக்கும்ல.